இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி செஷனில் என்ன பார்த்தோம், அந்த போர்ட் மேப்பிங் பற்றி பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்கலாம்னா, இப்போ ஏதோ இந்த விஷயங்கள்லாம் ரன் ஆகிட்டு லாக்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இந்த லாக்ஸ் எல்லாமே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டாக்கர் பிஎஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டெய்னர் ஐடி வந்துடும். ஓகே, எது இப்போ உயிரோட இருக்கோ, எந்தெந்த கண்டெய்னர்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கோ அதோடைய கண்டெய்னர் ஐடிஸ் எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம மிஷினில் ஒரே ஒரு கண்டெய்னர் தான் ரன் ஆகிருக்கு, டாம் கேட்டோடைய ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் டாக்கர் லாக்ஸ் அந்த கண்டெய்னர் ஐடி கொடுத்தனாக்க அதில் போட்டிருந்த எல்லா லாக்ஸுமே எனக்கு வந்துடும். ஓகே, ஸோ அதுதான் அந்த மேட்டர். ஸோ இதை நான் ஒரு ஃபைலில் கூட போட்டு வச்சுக்கலாம். டாக்கர் லாக்ஸ் இது டாம் கேட் டாட் லாக்ஸ் அப்படின்னு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்எஸ் கொடுத்தனாக்க ஐ மீன் கேட் டாம் கேட் கொடுத்தனாக்கா அது எனக்கு அது வரும். ஓகே, ஸோ அதில் அந்த கண்டெய்னர் ஃபைல்ஸ்குள்ளே அது எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஐ மீன் இப்போ நம்ம லாக்ஸ் எப்படி பார்க்கணுன்னா, டாக்கர் லாக்ஸ் அப்புறம் அந்த கண்டெய்னர் ஐடி கொடுத்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் ஐடியில் என்னென்ன லாக்ஸில் இப்போ லைவாக நடந்துட்டு இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகே, சப்போஸ் இப்போ அது எக்ஸிட் ஆகிடுச்சு, இப்போ அந்த கண்டெய்னரை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதில் போய் இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாக்கர் லாக்ஸ் இப்போ நான் இதை எக்ஸிட் பண்ண நான் என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா, அப்பயும் உங்களுக்கு அந்த கண்டெய்னரில் என்னென்ன லாக்ஸ் இருக்கோ அது உங்களுக்கு காமிக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இங்கே வரும். ஸோ அதுதான் மேட்டர். ஃபைன். ஸோ இதுதான் டாக்கர் லாக்ஸ்ங்கிறது.